எழுதுகிறார். மனுஷனுக்கு ஏதாவது ஒரு தருணம் ஒரு சொல்ல தான் தன்னுடைய வாழ்க்கையே புரட்டிப்படும். அது வரலாம் அவன் போயினே தான் இருப்பான், வேகமாக போயினே இருப்பான். அதில் ஒருத்தன் கேட்பான், சுதந்திர போராட்ட தியாகம்லாம் உச்சத்தில் போயிடுச்சு பிள்ளைகுது அப்படின்னு அவரை பார்த்து கேட்பான். அவர் பேர் கோவிந்தன் கூப்பிடுவாங்க. ஆமாம், நாட்டுக்காக உழைக்காமல் அப்புறம் என்னடா வாழ்க்கை அப்படின்னு அவர் கேட்பார். அது ரைட் தான், காங்கிரஸில் இருக்கிறது. ஆனால் கல்லுக்கடையே நடத்துகிறது, பிழைக்க தெரிஞ்ச ஆளுன்ட்டு அவன். ஒரே டைமில் காங்கிரஸுக்கு எதிரான கல்லுக்கடையும் நடத்துகிற சுதந்திர போராட்டத்தில் இது எப்படியா முடியும் அப்படின்னோடனே டக்குன்னு அவருக்கு அன்றைக்கி தோணும், நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணுகிறோமா, நம்ம அப்போ இந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுறதுன்றதே நம்ம மேல் பூச்சா. அன்னிலிருந்து அவர் கல்லுக்கடைக்கு போக மாட்டார். அவ்வளோதான். அதாவது பிரபஞ்சனுடைய இன்னொரு கதையில் கூட ஒரு இடத்துல சொல்லுவார், தியாகின்னு ஒரு கதை இருக்கும். அடுத்து நம்முடைய பவா அண்ணன் அவர்கள் ஒரு எழுத்தாளராக, ஒரு திரைப்பட நடிகராக, கதை சொல்பவராக, இப்படி பல்வேறு கோணங்களிலே அவரை நம்ம பார்க்குறோம். அவருடைய கதை சொல்வதில் ஒரு நளினம் இருக்கும். அவருடைய கருத்துக்களையும் அதில் சேர்த்து சொல்லுவாங்க. ஒரு சில கதைகள்லாம் கேட்கும்போது அந்த யானை அவரோட இதில் வரும் இல்லையா, ஜெயமோகன், அதில் அந்த கதையை கேட்கும்போது அந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்கிற எண்ணமும் வரணும். அதையும் அவங்க அண்ணன் சொல்லுவாங்க, நான் கதை சொன்னாலும் இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவுரங்கசீப்போட கடைசி காலங்களை பற்றி எழுதியிருப்பாங்க நம்ம எஸ்ரா அண்ணா அவர்கள். அந்த கதையுமே ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பாங்க. இப்பொழுது இன்னும் திரைப்படங்களில் அதிக அக்கறை கொண்டு திரைப்படங்களில் நடித்து வருகிறார்கள். இப்போ அவர் எங்கள் மூத்த அண்ணன் மாதிரி. அவங்க எங்கள் குடும்பத்தில் ஒருவராக, எப்படின்னா ராமாயணத்தில் ஒரு காட்சி இருக்கும், நிறைய எல்லாம் பார்த்துருப்பீங்க. குகன் அப்படின்னு ஒரு வேடர் குல தலைவர் ராமபிரான் அவங்களெல்லாம் அழைச்சி காட்டுக்கு வரும்பொழுது அவர்களை அழைத்து அவங்களுக்கு உணவு அளித்து அவர்களுக்கு இடம்லாம் கொடுத்து அவர் நல்லா பாதுகாத்துக் கொள்வார். அப்போ கங்கையை கடக்கிறதுக்காக போகும்போது அவர் என்ன பண்ணுவார், குகன் ராமபிரானோட கால் பாத பூஜை செய்யணும் அப்படின்னு நினைப்பார். உடனே அதை குறிப்பால் ராமர் உடனே என்ன பண்ணுவார், அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பாரு. அதே போல் அவரை என்ன பண்ணுவார், இவ்வளோ தூரம் நீங்கள் அவர் கூடவே இருந்தெல்லாம் செஞ்சு கொடுத்ததால இனி நாம் ஐவரானோம் அப்படின்னு சொல்லுவார். அதே போல் அண்ணன் எங்களை இனி நாம் ஐவரானோன்னு எங்கள் அண்ணனாக அவரை நான் பார்க்கிறேன். ஒரு சிறந்த அவர் ஒரு மருத்துவராக பார்ப்பேன், சைக்கியாட்ரிஸ்ட் கூட. அப்படின்னா என்னோட கருத்து சொல்கிறேன், எவ்வளோ பேருக்கு அவருடைய கதைகள் ஒரு மருந்தாக இருக்கின்றன. தனிமையில் இருப்பவர்கள், கஷ்டத்தில் இருப்பவர்கள்லாம் அந்த மருந்தாக அவருடைய கதைகள் இருக்கும். அதனால் ஒரு சிறந்த எழுத்தாளர், நடிகர் அவர்களை இங்கே பேச அழைக்கின்றேன். நன்றி. எனக்கு இந்த முதல்ல தொடங்கிறது ரொம்ப கஷ்டம் தான் எல்லா மேடைகள்லையுமே. ஏன்னா மனசுக்குள்ளே ஏதோ எண்ணங்கள் போமா, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியாது. சமீபத்தில் இங்கே மகேஷ்னு எங்கள் ரிலேட்டிவ் பையன் ஒருத்தர் வந்துக்கிறான். அவன் எனக்கு ஏதோ ரொம்ப நன்மை செய்கிறதா நினச்சி ஒரு மினரல் வாட்டர் கம்பெனியை ஆரம்பிக்கிறதுக்கு என்னை கூட்டின்னு போனான் எங்கள் ஊருக்கு. நான் போய் பேசும்போது சொன்னேன், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அதை மூடிடுங்க, தண்ணியை போய் விற்கக்கூடாதுங்க, அது எவனோ ஒருத்தன் செஞ்சுட்டான், அதை நம்ம இன்னும் மாடர்னைஸ் பண்ணி பாட்டிலில் தண்ணியை அடைச்சி விற்கிறது. ஏன்னா நான் ஒன்று கேள்விப்பட்டுக்கிறேன், கோயம்புத்தூரில் தான் இந்த பாட்டில் வாட்டரில் பண்ணாங்க. நீ என்ன பிஸ்னஸ் பண்ண போகிற அப்படின்னு தாத்தா பையனை கேட்டப்போ, நான் தண்ணியை வாட்டர் பாட்டிலாக உருவாக்கி விற்க போகிறேன்னொடனே அதிலே அவர் ஹார்ட் அட்டாக் செத்துட்டார். தண்ணியை போயாடா விற்பீங்க அப்படின்னு. அதனால் வியாபார நிறுவனங்களுக்கு அதை வாழ்த்தி பேசுறதுக்கு நான் ஒரு தகுதியான ஆள் இல்லை அப்படின்னு நான் எப்பயுமே நினைப்பேன். ஆனால் 2 விஷயம், நான் ரொம்ப சமீபத்தில் ஒரு மாதம் முன்னாடி திருவள்ளா அப்படின்னு கேரளாவில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். ஒரு பெரிய 2500 பேர் உள்ள ஒரு கான்ஃபரன்ஸில் பேசினேன். நிறைய செலிப்ரிட்டிஸ் அந்த கான்ஃபரன்ஸ் பண்ணாங்க. அதில் இதயம் நல்லெண்ணெயினுடைய ஓனரை நான் இன்றைக்கி முதல் முறையாக பார்த்தேன், முத்து அப்படின்னு ஒருத்தர். காலையில் அவரை ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணார். ஐ திங்க் புதிய தலைமுறை இவர் நம்ம நியூஸ் 18 கார்த்திகேயன் சார். அவர் எடுக்கும்போது, நீங்கள் மேலே போயினே இருக்கிறீங்க, வெற்றி அடைஞ்சினே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், சார் எனக்கு நான் ஒரு நிமிஷம் இல்லாமல் மேலே போயினே இருக்கேன் சார், மற்றது அந்த கீழே அதில் இன்னொருத்தர் அப்படின்னும் போது நான் அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுருவேன். நான் கீழே உட்காந்து அதை கவனிச்சுருந்தேன். ஒரு வெறி இருந்துச்சு அவருக்கு, தான் அப்படி உச்சத்துக்கு போகணும் அப்படின்றதில். அப்புறம் நான் சாயங்காலம் பேசும்போது சொன்னேன், காலைல
இதயம் நல்லெண்ணை முத்தாண்ணாச்சி பேசினார், எனக்கு அவர் பேசுனதெல்லாம் பெரிய உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னேன். சொல்லிவிட்டு நான் பேசும்போது வேறு ஏதோ பேசிட்டு இறங்கிட்டேன். அவர் பக்கத்தில் தான் வந்து உட்காந்தேன். அவர் என்னை பற்றி சொன்னீங்க ஐயா, நான் ஆர்வமாக இருந்தேன், அதுக்கப்புறம் நீங்கள் அதை மறந்துட்டீங்கன்னாரு. நல்ல வேலை மறந்துட்டேன் சார், விட்டுருங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை, நான் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறேன், நான் பேசுனதில் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா நான் திருத்திக்குவேன்னார். எனக்கு தோணுச்சு, இந்த ஆளுடைய உயரத்துக்கு இதெல்லாம் ஒரு காரணம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு பேசிட்டு வரோம், நான் ஏதாவது தப்பாக பேசினா நீங்கள் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன்னாரு. இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எப்போ தஞ்சாவூருக்கு போனாலும் நிறைய இலக்கியவாதிகள் தஞ்சாவூருக்கு போனால் அங்கே அந்த பாம்பே ஸ்வீட்ஸ் அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற கடை இருக்குது. என் காரில் வந்து 5 கிலோ ஸ்வீட் வைப்பாங்க. யார் வைப்பாங்கன்னே தெரியாது, அந்த ஓனர் கொடுத்தனுச்சா சார் அப்படின்னு கொடுப்பாங்க. என்னென்னா பாம்பே ஸ்வீட்ஸ் வந்து இன்றைக்கி அந்த தஞ்சாவூரில் மட்டும் 5-6 பிரான்ச் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு காலத்தில் அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பிரான்ச் தான் இருந்துச்சு தஞ்சாவூரில். இந்த ஒரு பிரான்ச் வந்து ஒரு தீபாவளி அன்னைக்கு பயங்கரமாக சேல்ஸ் ஆகிடுது. இந்த கூட்டம் எல்லாம் மோதுது. திடீர்னு அவர் வந்து அந்த பெரியவர் வந்து வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் அடித்து கடையில் பிள்ளைங்கிட்ட கேட்குறாரு, வியாபாரம் எப்படி போகுது அப்படின்னு கேட்குறாரு. சமாளிக்கவே முடியல. சரக்கு இருக்குதான்னு கேட்குறாரு. காலையில் வரல இருக்குது, நல்ல வேலை இவ்வளோ கூட்டம் வரும்னு தெரிஞ்சு அதிகப்படியான சரக்கு இருக்குது, நம்ம கொடுத்துனே இருக்கிறோம். எவ்வளோ தூரம் கூட்டம் நிற்கிது அப்படின்னு கேட்குறாரு. அது நிற்கிது ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு, பஜாரே இதுவாகுதுன்னு சொல்கிறாங்க. டக்குன்னு அவர் சொல்கிறாரு, ஷட்டரை இழுத்து மூடிட்டு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறார். இந்த பிள்ளைங்க வந்து எப்பயுமே அப்பாவை மீறாத பிள்ளைங்க. பயங்கர ஷாக் ஆகுது. உச்சபட்ச வியாபாரம் நடக்கிற டைமு. என்ன தான் அப்பா சொன்னாலும் பசங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல. இல்லைப்பா நீ கடையை மூடிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க, தீபாவளி கொண்டாடலாம்னு சொல்கிறார். வேறு வழி இல்லாமல் இந்த பிள்ளைங்க மாதிரி தான், அப்பா பேச்சை மீறாத பிள்ளைங்க, இந்த ஷட்டரை இழுத்து மூடிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டோடனே அவங்க ரொம்ப பதட்டத்தோடு அப்பாட்ட கேட்குறாங்க, என்னாச்சுப்பா? ஒன்றும் ஆகலப்பா, படுங்க, காலையில் தீபாவளி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. காலையில் எண்ணெய் தேய்ச்சி எல்லாம் தீபாவளிலாம் கொண்டாடிட்டு அவங்களுக்கு நைட்லாம் தூங்கவே இல்லை. இவ்வளோ ரஷ்ஷு, இவ்வளோ சரக்கு இருக்குது, ஒரு மனுஷன் வந்து கடையை பூட்டிட்டு வர சொல்லிட்டாரு அப்படின்னு 2 வீலர் எடுத்துன்னு சும்மா பஜாருக்காக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பஜாருக்கு போகிறாங்க. தீபாவளி அன்றைக்கி நிறைய கடைகள் மூடி இருக்குது, சில கடைகள் திறந்துருக்குது. பல அந்த தெருவில் நிறைய ஸ்வீட் கிடக்குது, சின்ன சின்ன ஸ்வீட் கடைகள்லாம் இருக்குது. பல பேர் வந்து இந்த பிள்ளைங்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்றாங்க. வண்டியை நிறுத்திட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, ராத்திரி 8 மணிக்கு மேலே தான் எங்கள் கடைக்கெலாம் வியாபாரம் ஆச்சு. நீங்கள் எப்போ கடையை மூடினீங்களோ அதுக்கப்புறம் தான் வேறு வழி இல்லாமல் நிறைய பேர் வந்து எங்ககிட்ட ஸ்வீட் வாங்கினாங்க, அது வரல எங்களுக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு பல கடைக்காரங்க சொல்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, நாம் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஜெயிக்கணும், நாம் மட்டும்தான் சம்பாதிக்கணும் அப்படின்றது மாதிரி சுயநலம் உலகத்தில் எதுவுமே இல்லை. அந்த தெரு முழுக்க கடை வச்சுருந்தாங்கல்ல, அவங்களாம் நம்முடைய சகோதரர்கள் தானேப்பா, அவங்களுக்கு வியாபாரம் ஆக வேணான்னு கேட்குறாரு. இந்த புது பார்வை இருக்குல்ல, இந்த இந்த சமூகம் வந்து வேறையாக இருக்கணும் அப்படின்னு உண்மையிலேயே மனோசாலாமன் அண்ணன், நான் இதோட 3வது முறை இதை சொல்கிறேன், இன்னும் 30 முறை கூட சொல்லலாம். அவர் எனக்கு பிடிச்சதுக்கு காரணம் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த பக்கம் போகும்போது ஒரு நாள் சாப்பிட்டேன், வெளியிலேருந்து சாப்பாடு எடுத்துன்னு வந்து எங்கள் ஹோட்டலில் சாப்பிடு, நான் தண்ணி கொடுப்பேன் அப்படின்ற ஒரு போர்டு நான் இதுவரை எங்கேயுமே பார்த்ததில்லை. உலகத்தில் பல நாடுகளுக்கு நான் போய்க்கிறேன், நான் எங்கேயுமே அப்படி ஒரு போர்டு பார்க்கல. அதனால தான் இந்த ஆள் வேற ஆள், இவர் தோல் மேலே நம்ம கை போட்டுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணின இடம் அதுதான் மற்றவங்கள்லேருந்து அவரை வந்து வித்தியாசப்படுத்தி காமிக்கிற ஒரு இடம். அப்புறம் நான் வந்து இப்போ நாளைக்கு மறுநாள் வந்து இந்த ஒரு பெருங்கதையாடல் நடக்குது. நான் பிரபஞ்சனுடைய மகாநதி படிச்சுருக்கிறேன். அது முழுக்க முழுக்க ஒரு வியாபாரம் சம்பந்தமான ஒரு கதை தான் பிரபஞ்சன் எழுதி. அவங்க சொந்த கதை, அப்படி சொந்த மாமாவை பற்றியான ஒரு கதை தான் எழுதுறாரு. அவர் வந்து ஒரே நேரத்தில் ஒரு சுதந்திர போராட்ட தியாகியாகவும் இருப்பார். ஆனால் நீ என்ன வேலை பார்க்குற அப்படின்னும் போது கல் கடை வச்சுருப்பார். பெரிய தென்னந்தோப்பு இருக்கும் அவருக்கு பாண்டிச்சேரியில். கல் வியாபாரம் பண்ணுவார். அந்த கல் வியாபாரம் வந்து எப்படி சிறப்பாக நடக்கும் அப்படின்லாம் பிரபஞ்சன் எழுதுகிறார். மனுஷனுக்கு ஏதாவது ஒரு தருணம் ஒரு சொல்ல தான் தன்னுடைய வாழ்க்கையே புரட்டிப்படும். அது வரலாம் அவன் போயினே தான் இருப்பான், வேகமாக போயினே இருப்பான். அதில் ஒருத்தன் கேட்பான், சுதந்திர போராட்ட தியாகம்லாம் உச்சத்தில் போயிடுச்சு பிள்ளைக்குது அப்படின்னு அவரை பார்த்து கேட்பான். அவர் பேர் கோவிந்தன் கூப்பிடுவாங்க. ஆமாம், நாட்டுக்காக உழைக்காமல் அப்புறம் என்னடா வாழ்க்கை அப்படின்னு அவர் கேட்பார். அது ரைட் தான், காங்கிரஸில் இருக்கிறது, ஆனால் கல் கடையே நடத்துக்குது, பிழைக்க தெரிஞ்ச ஆளுன்ட்டு அவன்.
ஒரே டைமில் காங்கிரஸுக்கு எதிரான கல்லுக்கடையும் நடத்துகிற சுதந்திர போராட்டத்தில் இது எப்படியா முடியும் அப்படின்னோடனே டக்குன்னு அவருக்கு அன்றைக்கி தோணும், ஓ நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணுகிறோமா, நம்ம வந்து அப்போ இந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுறதுன்றதே நம்ம மேல் பூச்சா. அன்னிலிருந்து அவர் கல்லுக்கடைக்கு போக மாட்டார். அவ்வளோதான். அதாவது பிரபஞ்சனுடைய இன்னொரு கதையில் கூட ஒரு இடத்துல சொல்லுவார், தியாகின்னு ஒரு கதை இருக்கும். அதில் வந்து ஒரு அந்த பென்ஷன் வேணாம் அப்படின்னு எழுதி கொடுக்குறதுக்காக ஒரு தியாகி வந்திருப்பார். அப்போ அந்த அந்த ஜூனியர் ரெஸ்டாரண்ட் சொல்லுவான், சார் இதெல்லாம் பென்ஷன் வேணும் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் ஜீவோ இருக்குது, பென்ஷன் நிறுத்திட்டா என்ன ஜீவோன்னு எனக்கு தெரியாது, இது எப்படி பண்ணுறதுனே தெரில, உட்காருங்க சார் அப்படின்வான். உட்காந்துட்டு அவன் ரொம்ப கேஷுவலாக கேட்பான், ஐயா நீங்கள் வந்து சுதந்திர போராட்ட தியாகியாக இருந்தீங்க ஆனால் அவர் சொல்லுவார், இந்த நேரு ஸ்ட்ரீட்டில் ஒரு மிகப்பெரிய கடை இருக்கும், அந்த இரும்பு கடை இருந்து தான் அப்படின்வார். நான் ஒரு நாள் மெட்ராஸ் பர்ச்சேஸ் போயிருந்தேன், பர்ச்சேஸ் முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் இருந்துச்சு பஸ்ஸுக்கு. அப்போ மெரினா பீச்சில் காந்தி பேசுகிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டு காந்தியை பார்க்க போனேன். காந்தி பேசினார், அவர் கூடயே போயிட்டேன். பர்ச்சேஸ்க்கு வாங்கினது பணம் காசு எதுவுமே அப்படியே போயிட்டேன் அப்படின்னாரு. உடனே இவனுக்கு பயங்கர ஷாக்காக இருக்கும். இவன் சொல்லுவான், ஏன்யா கடையை பார்த்துக்கினே நீங்கள் அரசியலில் இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவான். உடனே அவர் சொல்லுவார், தம்பி இது வந்து நீ காலத்தில் இங்கே இருக்கிற, நான் வந்து அங்கே இருந்தேன், அது வந்து ஒரு நெருப்பு, ஒரு மனுஷனுடைய பேச்சை கேட்டு அப்படியே நெருப்பு மாதிரி அவன் கூடயே போயிடுறது, அது வேற, உனக்கு புரியாது இது அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவனுக்கு இவரை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். அப்போது கடைசியாக அவன் கேட்பான், சுதந்திரம்லாம் அடைஞ்சிடுச்சு இல்லையா, அடைஞ்ச பிறகு உங்களை யாருமே கண்டுக்கலையா அப்படின்னப்பா. இல்லையே எல்லாருமே கண்டுக்கினாங்க. என்னை முறையாக மரக்காயர் கூப்பிட்டு, ஐயா உங்களால் தான் நான்லாம் மந்திரியானேன், அதனால் சென்னை டு பாண்டிச்சேரியில் பஸ் ரூட்டு வந்து ஒரு 4 பஸ்ஸு போட்டு தரேன் உங்களுக்குன்னு சொன்னார். ஐயா அது பொன்முட்டை விடுற வார்த்தாச்சு அந்த ரூட்டு, வாங்கினுக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அவர் சொல்லுவார், செஞ்ச வேலைக்கு கூலி வாங்குற மாதிரியான அவமானமாக உணர்ந்தேன் நான், அப்படிலாம் நான் எதுவுமே வாங்கல. கடைசியாக ஒரு கேள்வி இருக்கும், சார் எல்லாம் சரி இவ்வளோ பேசுனீங்களே அப்புறம் ஏன் பென்ஷன் வாங்கினீங்கன்னு கேட்பான். இப்போ தானே வேணான்னு சொல்கிறேன், அப்புறம் ஏன் பென்ஷன் வாங்கினான்னு அந்த வரியை படிக்கவே முடியாது யாராலையும். வாசிப்பு பற்றி இப்போ ரேகா ஜாய்ஸ் எல்லாருமே பேசுனாங்களே, வாசிப்பு என்ன பண்ணுன்னா அப்படியே உன்னை தலைகீழ உருக்குலைச்சி மாற்றி போடும். அவன் கேட்பான், சரி ஏன் பென்ஷன் வாங்கினீங்க ஐயா அப்படின்னு கேட்பான். அவர் சொல்லுவார், அதுதான் வாழ்க்கையில் வந்து என்னால் தாங்க முடியாத அவமானமாக கருதுகிறேன். இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்ட ஒருத்தன் பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுக்கிறான் அப்படின்னு இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக நான் பென்ஷன் வாங்கினேன். எப்படா இந்த நெருப்புலேருந்து வெளியே வந்துன்னு நினச்சினே இருந்தேன், என் பையனுக்கு இந்த மாதம் வேலை கிடச்சிச்சு, அதனால் எனக்கு பென்ஷன் வேணாம், எனக்கு தயவுசெய்து நிறுத்திடுங்கன்னு. இப்போ என்னென்னா வாழ்க்கை வந்து தான் பணம் சம்பாதிப்பது, தான் மேலும் மேலும் தன்னுடைய செல்வத்தை பெருக்குவது, தான் மேலும் மேலும் 10 பிரான்ச் ஆரம்பிப்பது, அதெல்லாம் இல்லை. இந்த வாழ்க்கை நம் சக மனிதர்களோடும் நம்முடைய சமூகத்தோடும் பின்னி பிணைந்திருக்கிற ஒரு மையமாக இருக்க வேண்டும் என்று நான் எப்பொழுதுமே விரும்புவேன். அந்த இடத்துல தான் எனக்கு மனோன்னை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பல பேர் நான் பார்த்துக்கிறேன் என் வாழ்க்கையில், கடைசி நாளைக்கு செத்துருவான், அவனுக்கு தெரியும் நாளைக்கு நம்ம செத்துருவான்னு, இன்னைக்கு ராத்திரி வரலும் பணம் சம்பாதிப்பான். என்னடா பண்ண போகிறான் அப்படி சம்பாரிச்சு, அவன் வாழ்க்கையை அவன் வாழ்ந்தே இருக்க மாட்டான். இப்போ பிரபஞ்சன் வந்து அந்த 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 புக்கில் மகாநதியில் கேட்குறாரு, பணம் சம்பாதிப்பது என்பது உன் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைப்பவா, அப்போ நீ வாழவே இல்லையாடான்னு கேட்பார். நீ லைஃப்பில் எனக்கு மனம் வந்து இந்த 60 வயசு வரலும் வியாபாரம் அது இது எது பண்ணாலும் அவர் பிரமாதமாக வாழறார். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். பல பேர் அப்படியே பயங்கர செலிப்ரேஷன் லைஃப் அவருக்கு. அந்த உற்சாகம் இல்லை, ஒரு மனுஷன்கிட்ட பேசும்போதே உற்சாகம் தொத்திக்கணும். அது நான் எப்போயாவது அவர்கிட்ட பேசும்போதெல்லாம் அவர் என்கிட்ட பேசுனாலும் நான் அவர்கிட்ட பேசினாலும் 2 பேருக்கு நடுவில் 2 காதலிகள் ஒரு 2 காதலிகள் பேசினா போகுது, ஒரு காதலனும் ஒரு காதலியும் பேசினா எவ்வளோ உற்சாகம் வருமோ அவ்வளோ உற்சாகத்தோடு நாங்கள் 2 பேரும் பேசிக்குவோம். ஏன்னா ஒருத்தர்கிட்ட இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி பேசினாவே அவன் பேசுறதை கேட்டால் நீ தற்கொலை பண்ணி செத்துருவேன். ஆமாம் ஏதோ இருக்கிறோம், ஆமாம் என்ன பண்ணுறது, ஏதோ வாழ்ந்து தீக்கிறேன், ஏன்டா வாழற செத்துறேன், பால் டால் குடிச்சு செத்துறேன் அப்படி இல்லை. அவர் ஒரு நிமிஷத்தையும் அப்படி பிள்ளைங்கக்கிட்ட பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டார். பல பேர் அது நோண்டிக்கினே இருப்பாங்க, அங்கே தொண்டு நீ இப்படி நிற்காத அப்படி நிற்காத, அதெல்லாம் ஒரு கிட்டே போக மாட்டேன். எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஏரியா. இந்த
வெறும் வியாபாரியாக இல்லாத ஒரு மனோசாலமுறை தான் எங்கள் எல்லாருக்குமே, கலைஞர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு, பதிப்பாளர்களுக்கு, அவ்வளோ பேருக்கும் பிடிச்ச இடம். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஜெயமோகனுடைய பிரதமன்னு ஒரு கதை இருக்குது. நான் அப்படியே யோசித்தேன், இப்படி உட்காந்துன்னு உணவு பற்றி எந்தெந்த எழுத்தாளர்கள்லாம் கதை எழுதுகிறாங்க அப்படின்னு யோசித்தேன். வேடியப்பன் மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு நல்ல புது ப்ராஜெக்ட் தரேன். இன்றைக்கி உட்காந்து இங்கே வந்துக்கிற யாராவது ஒருத்தரில் ஜாய்ஸு, ரேக்கா, யாராவது ஒருத்தர் ரைட்டர்ஸ் வந்து உணவு பற்றி எத்தனை கதைகள் இருக்குதுன்னு ஒரு நல்ல கலெக்ஷன் போடலாம். அப்படி கலெக்ஷன் போட்டு ஒரு 1000 காப்பி இங்கே எடுத்துன்னு வந்து வைக்கலாம். பிரமாதமான கதைகள்லாம் எழுதுகிறாங்க. ஜானகிராமன் வந்து காண்டாமணின்னு ஒரு கதை எழுதுகிறார். நினைக்கும் போதே ஒரு மெஸ்ஸு சார். இந்த மெஸ் 12 மணிக்கு திறக்கும். அந்த மெஸ்ஸு 12 மணிக்கு ஒரே ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து இலை போட்டு தஞ்சாவூரில் உட்காந்து சாப்பிட உட்காந்துருவான். இலெல்லாம் போட்டு சாப்பிட்டுனே இருப்பான். உள்ள ஒய்ஃப் ஹஸ்பண்டே நடத்துகிற மெஸ்ஸு. ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை கூப்பிடுவான், அவன் பரிமாறிட்டு வருவான். வா அப்படின்னு கூப்பிடுவான். உள்ள போய் என்ன ஆச்சுன்னொன்னே, இங்கே பாரு அப்படின்னு. குழம்புல ஒரு பாம்பு இருக்கும். இவன் டக்குன்னு திரும்பி பார்ப்பான். அவன் சாப்பிட்டு முடிக்க போகிறான், மோருக்கு போயிடுவான். என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பான். ஒன்றுமே புரியாது. இது வந்து பயங்கர சிக்கலான. அவன்கிட்ட போய் குழம்புல பாம்பு வந்துச்சு, அதனால் அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டான், மோருக்கு போயிட்டான். சரி, இவன் வந்து சரி முதல்ல அந்த குழம்பு எடுத்து கீழே ஊற்றிடலாம் அப்படின்லாம் கீழெல்லாம் ஊற்றிடுவாங்க. ஊட்டோடனே அவன் போயிடுவான். கடவுளே அவனுக்கு வந்து ஒன்றும் ஆகிடக்கூடாது அப்படின்னு அவன் வந்து வேண்டிக்குவான். டக்குன்னு உட்காரும்போது எல்லாம் ஞாபகம் வச்சு உடனே அவன் சொல்லுவான், நான் ஒரு பெரிய காண்டாமணி வாங்கி அவனுக்கு ஒன்றும் ஆகலைன்னா உனக்கு உன் கோயிலில் சாத்திடுறேன். தினந்தோறும் பக்தர்கள் வந்து அந்த காண்டாமணியை யூஸ் பண்ணிட்டோம் அப்படிலாம் வேண்டிக்குவான். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மரண அஞ்சலி போஸ்டர் இருக்கும். அவன் செத்துட்டு இருப்பான். ஆனால் என்ன தெரியுமா கதை, ஜானகிராமன்லாம் மாஸ்டரில் என்னென்னா, சத்தியமாக அவன் இந்த உணவால் செத்துருக்க மாட்டான். ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கோ ஏதோ ஒரு எதேச்சான மரணம் வந்துருக்கும். ஆனால் இவனுக்கு என்ன குற்ற உணர்வு ஆகிடும். அவன் ஏன் செத்தான்னு இதுவரையில் எந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்லாச்சும் அப்படி போட்டுக்கிறாங்களா? மரண அஞ்சலி தானே ஒழிய ஏன் செத்தான்னு போட மாட்டாளே. இவன் நேற்று பாம்பு போட்ட சாம்பாரை சாப்பிட்டு செத்தான் நான் போஸ்டரில் போட போகிறான். இவன் தன்னால் தான் அவன் செத்துட்டான்னு நினச்சிக்குவான். நினச்சி இவனுக்கு அந்த குற்ற உணர்வு இல்லை. அதான் கதை. அந்த குற்ற உணர்வில் வந்து அந்த ஆனால் காண்டாமணி வந்து கடவுளை ஏமாற்ற முடியாதுல்ல. எடுத்துன்னு போய் கோயிலில் குட்டுருவான். குட்டி இதோட பிரச்சனை முடிஞ்சிடுச்சுன்னு நினைப்பான். ஆனால் எந்த காண்டாமணி சத்தம் வந்து ஒலிக்கும் போது இவனுக்கு அவன் ஞாபகம் வந்துடும். அவன் முகம் ஞாபகம் வந்துடும். அவன் மோருக்கு போடுறது ஞாபகம் வந்துடும். பாம்போட சாம்பார் எடுத்து ஊற்றது ஞாபகம் வந்துடும். பிரமாதமான கதை. ஒரு கட்டத்தில் அவனால் மெஸ் நடத்த முடியாது, வாழ முடியாது. முதல்ல என்ன பண்ணலாம், எது நடந்தாலும் பரவாயில்ல, காண்டாமணியை போய் அவுத்து எடுத்து வந்துடும். அந்த சத்தம் இல்லாத பொண்ணுன்னு எனக்கு சரியாயிடுவான். அப்படி பல கதைகள். இப்போ ஜெயமோகனுடைய பிரதமன்னு ஒரு கதை, நான் அதோட கூட முடிக்கிறேன். உணவுன்றது நம்ம நினைக்கிற மாதிரி அப்படி ஒரு உணவு மட்டும் இல்லை. இந்த பிரதமன் அப்படின்ற கதை என்னன்னா, ஒரு மாஸ்டர் இருப்பான், சமையல் மாஸ்டர். கல்யாணங்களுக்கு பெரிய ஃபங்க்ஷனுக்கெலாம் போய் சமைச்சு கொடுக்குறவன். அவங்க டீம்லாம் மதியானமே வந்து இறங்கிடுவாங்க. எல்லாமே சமையல் நடந்துகிட்டே இருக்கும். கடைசி அவங்களுடைய சமையலில் பிரமாதமாக எல்லாரும் எதிர்பார்க்கறது வந்து பிரதமன், அடை பிரதமன், பாயசம். அந்த பாயசம் பண்ணும்போது தான் இவன் வருவான். கையில் ஒரு வெத்தலைபாக்கு பெட்டி வச்சுருப்பான். அந்த மாஸ்டரை பற்றி அவர் எழுதும்போதே பிரமாதமான ஒரு கெத்தப்போட அவன் வந்து இறங்குவான். இறங்கினோடனே அண்டாக்களில் பாயசம் வந்துன்னு இருக்கும். ஆனால் என்னென்னா, கல்யாணத்தில் எல்லாம் சாப்பிட போகிறாங்க, பாயச வாசனையே வராது. என்னென்னவோ பண்ணி பார்ப்பாங்க, ஏலக்காய் போட பார்ப்பாங்க, அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க, பாயச வாசனையே வராது. எல்லாம் பதட்டம் அடைஞ்சு இவங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, என்னென்னவோ நடக்குது ஆனால் பாயச வாசனையே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் அதை பற்றி கவலையே பட மாட்டான். அவன் ரொம்ப கேஷுவலாக பேசினே இருப்பான். பேசினோடனே ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ஒரு இடம் இருக்கும். அவனுக்கு சின்ன வயசில் ஒரு காதலி இருப்பாள். சின்ன வயசில் அவனுடைய வாலிப வயசில் அந்த அம்மா இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கும். அவளை போய் பார்ப்பான். அவன் பார்த்த உடனே பாயசம் கொதிக்கும். அப்படியே இவங்க 2 பேரும் அந்த பழைய நினைவுகளை அவளுக்கு என்ன பேசுறது வயசாகிடுச்சு 2 பேருக்குமே. அப்போ தான் ஒரு விஷயம் தெரியும், இவன் வந்து அவளுடைய நினைப்பிலேயே கல்யாணமே பண்ணிக்காத இருப்பான். பாயசமே வாழ்க்கைன்னு இருந்துட்டு இருப்பான். இவன் அவங்கள்ட்ட 2 பேரும் பேசுனே, இவனை இவ்வளோ நாள் பொறுத்து பார்க்குறமே, ஏதாவது கேட்கலாம் அப்படின்னு, என் பொண்ணு கல்யாணத்துக்கு நீ தான் வந்து சமைக்கணும் அப்படின்னு கேட்பான்.
அவன் சொல்லுவான், ஊர் கல்யாணத்துக்கெல்லாம் சமைக்கிறேன், உன் பொண்ணு கல்யாணத்துக்கு சமைக்க மாட்டேன்னா. என் பொண்ணு கல்யாணத்துக்கு நீ தான் வந்து பிரதமன் வைக்கணும்னா. பிரதமன் என்ன, மொத்த சமையலுமே நான் பண்ணித்தரேன். இப்போது மனம் வந்து அப்படியே குளிர்ந்துடும் அவனுக்கு, ஃப்ளரிஷ் ஆகிடும், அப்படியே மலர்ச்சி ஆகிடும். ஒரு பூ மாதிரி மலருமா, என்னாச்சு அப்படின்னு இப்போ கேட்பான். பாயசத்தில் வாசனையே வரலான்னாச்சு அப்படின்வாங்க. வா அப்படின்னு போவான். போய் அந்த கையில் வச்சுருங்கல்ல, அது வந்து ஃபுல்லாக ஏலக்காய் தூள். இந்த ஏலக்காய் தூள் அப்படி வாரி அப்படி அப்படி போடுவான். அந்த ஒரு பாயச அண்டாவில் போடுவான். மொத்த கல்யாண வீடும் பந்திக்கிட்டு போயிடும். இந்த ஸ்மெல் வந்து அப்படியே இதுவாக, இந்த பேசினிருந்தவன், ஊர் கதை பேசினவன் எல்லாரையும் மீறி இந்த பாயசம் மனம் சம்மந்தப்பட்டது உணவு. அது வந்து சும்மா வயிறு சம்மந்தப்பட்டது கிடையவே கிடையாது. இந்த மனோசலாமனுடைய பாப்பா இருக்காதுல்ல, ஜெனிலாம், அவளை வந்து நான் என் டிரைவர்கிட்ட சொல்லினே வருவேன், எப்போ போனாலும் அந்த பிள்ளை கண்ணில் மாட்டிடக்கூடாது அப்படின்னு. எப்படியாவது நாங்கள் போய் ஒரு காஃபியோ ஏதோ ஆர்டர் பண்ணால் கரெக்டாக எங்கள் முன்னாடி வந்து நின்றோம். நான் ஒரு நாள் கூட எங்கிட்ட பில் வாங்கினதே கிடையாது. நான் என்னென்னமோ பாடுபட்டு பார்த்துக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு வளர்ப்பு இருக்குல்ல, இது வந்து கம்ப்ளீட் பிஸ்னஸ் அப்படி இல்லை சார். இந்த பிஸ்னஸ் வேறு, உறவு வேறுன்றால் என்னடா வேறு? பின்ன ஒரு 4 பேருக்கு ஒரு நாளைக்கு சோறு போட்டு அப்படியே செத்துருவானே, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அப்படி சொல்கிறவனை பார்த்தாவே அவன் செத்துட்டா 7 பேர் கூட வரமாட்டான். அப்படியே பிஸ்னஸ் வேறு, ஒரு இவ்வளோ கராராக பிஸ்னஸ் பண்ணுறாரான். திடீர்னு ஏதாவது ஒரு சீட்டு கட்டின எடுத்துன்னு ஓடி விடுவான், மொத்த காசையும் அழிஞ்சு குடிசோராக போயிடுவான். நல்ல மனுஷங்க சாப்பிட்டோம், 4 பேர் வரானா அவனுக்கு சாப்பாடு போடு, ஒரு இலை போடு. அப்படி ஒருத்தன் ஒதுங்கி நிற்பான். என்ன சொன்னால், சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு சார் அப்படின்னா, வாங்க பாப்பான்னு போட்டு எல்லாரும் மாதிரி உட்கார வச்சு ஒரு இலை போட்டு சோறு போட்டுப்பார். அவன் வாழ்த்திட்டு போகிறான்ல, இன்னும் 4 பிரான்ச் கட்டலாம். அப்போ என்னென்னா, உணவு என்பது தான் சம்பாதிப்பது, தான் மேலே மேலே போவது. இதயம் நல்லெண்ணெய் முத்தானாச்சி சொன்ன மாதிரி, நான் மற்றதெல்லாம் கீழ்ச்சி போட்டுருவேன், அதெல்லாம் கீழ்ச்சிலாம் போட வேணாம். இந்த 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 வியாபாரம் என்பது, மேலே மேலே போவது என்பது சமூகத்துக்கானது, பொதுமக்களுக்கானது, சக மனிதர்களுக்கானது, நண்பர்களுக்கானது என்கிற ஒரு கான்செப்ட் தான் இவ்வளவு பேரை மனோசாலமனோடையும் அவருடைய குடும்பத்தோடையும் இணைத்திருக்கிறது. இந்த நட்பு இந்த ஜீவிதம் வரையிலும் தொடர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நம்மளே நம்முடைய லைஃப்பில் ஏற்படுற நட்பு ஒவ்வொரு கட்டத்திலையும் பிரேக் ஆகினே போகும். அது ஒரு கட்டத்தில் மனைவி, மகன், மகள், உறவினர்கள், அப்பா, அம்மா எல்லாருக்கூடையும் அந்த பிரேக் வரும். ஆனால் புதிய உறவுகள் சேர்ந்துனே இருக்கும். யாராவது சில மனிதர்களை யோசிக்கும்போது, யாராவது சில மனுஷிகளை யோசிக்கும்போது, இவர்கள் நம்முடைய மரண பரியந்தம் என்று பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது மரணத்தை தழுவுகிற அந்த நிமிடம் வரையிலும் இவர்கள் நட்பு நம்மோடு இருக்க வேண்டும் என்று மனிதர்கள் ஆசைப்படுவார்கள். அப்படி நான் ஆசைப்படுகிற ஒரு குடும்பம் என்னுடைய தோழர் மனோசாலமனுடைய குடும்பம். நன்றி.